1000 மடங்கு விஷமுள்ள பேத்தை மீனை சமைக்க தனி படிப்பு உள்ள நாடு எது? டீனேஜ் இளைஞர்கள் தினமும் எத்தனை மணி நேரம் தூங்குவது அவசியம்? தம்ப்நெயில் என்பதன் சரியான தமிழாக்கம் என்ன? அடிக்கடி உடலுறவு வைப்பதால் எது அதிகரிக்கும்? அதிக மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஹார்மோன் எது? அதிகப்படியான சுய இன்பம் செய்யும் ஆண்களில் உடலுறவின் போது என்ன நடக்கும்? அதிகமாக உடலுறவு வைத்தால் என்ன பக்க விளைவுகள் உண்டாகும்? அதிகமாக சுய இன்பத்தில் ஈடுபடுபவர்கள் யார்? அதிகமாக சுய இன்பம் செய்யும் ஆண்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? அந்தரங்க உறுப்பில் உள்ள கருமையை போக்க எதை பயன்படுத்த வேண்டும்? அந்தரங்க உறுப்பில் வளரும் முடிகளை நீக்கிவிட்டால் என்ன நடக்கும்? அழகான இடுப்புக்கு பெண்கள் தினமும் எதை குடிக்க வேண்டும்? ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தூங்கினால் என்ன ஆகும்? ஆணிலிருந்து பெண்ணாக மாறக்கூடிய உயிரினம் எது? ஆணின் உடலில் உள்ள மிகச்சிறிய செல் எது? ஆணின் உடல் பலமாக இருக்க எத்தனை முறை விந்து வெளியேற வேண்டும்? ஆணின் எந்த செயல் ஒரு பெண்ணை உடலுறவில் மோசமாக்குவதாக நினைக்கிறாள்? ஆணின் விந்தணு உற்பத்திக்கு மிகவும் ஆபத்தானது எது? ஆணின் விந்து முந்துதல் பிரச்சனை எது சாப்பிட்டால் குறையும்? ஆணின் விந்துவில் உயிரணு சக்தி மிகவும் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆணின் விந்துவை முகத்தில் தடவினால் என்னாகும்? ஆணுக்கு உடலுறவில் பெண்ணிடம் பிடிக்காத விஷயமாக கருதுவது எது? ஆணுக்கு உடலுறவில் விரைவில் விந்து வெளியேறினால் பெண்ணுக்கு என்னாகும்? ஆணுக்கு விந்து நன்றாக சுரந்தும் வெளியேற்றாமல் அடக்கினால் என்னாகும்? ஆணுக்கு விந்து வரப்போவதை அறியும் பெண் என்ன செய்தால் செக்ஸில் நீண்ட நேரம் செய்யலாம்? ஆணுக்கு வெறுப்புத்தன்மையும் உடலுறவில் சிறப்பாக செயல்படும் திறனும் மாறாமல் இருந்தால் என்னாகும்? ஆணும் பெண்ணும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்ய தடை விதிக்கும் நாடு எது? ஆணுறுப்பில் கருஞ்சீரகம் எண்ணெயை தேய்த்தால் என்னாகும்? ஆணுறுப்பின் சுற்றளவு சராசரியாக எவ்வளவு இருக்கும்? ஆணுறுப்பின் தடிமனை அதிகரிக்கும் இயற்கை உணவுப் பொருள் எது?
ஆணுறுப்பின் தோலில் உள்ள வறட்சியை நீக்க என்ன செய்ய வேண்டும்? ஆணுறுப்பின் பருமனை அதிகரிக்க எந்த பழம் சாப்பிட வேண்டும்? ஆணுறுப்பின் மிகவும் உணர்ச்சிமிக்க பாகம் எது? ஆணுறுப்பின் விருப்பத்தன்மையை பலமாக்க உதவும் இறைச்சி எது? ஆணுறுப்பு எந்த வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது? ஆணுறுப்பு எந்த வயதிற்கு பிறகு வளர்ச்சி குறைந்துவிடும்? ஆணுறுப்பு ஒல்லியாக இருந்தால் உடலுறவில் என்னாகும்? ஆணுறுப்பு நீண்ட நேரம் விழித்து நிற்க எதை சாப்பிட வேண்டும்? ஆணுறுப்பு பெரிதாக இருக்கும் ஆண் பெண்ணை உடலுறவு செய்வது எப்படி இருக்கும்? ஆணுறுப்பு வலிமை பெற எதை தவிர்க்க வேண்டும்? ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் கொண்ட உயிரினம் எது? ஆணுறுப்பை சுத்தம் செய்யாமல் உடலுறவு வைத்தால் என்னாகும்? ஆணுறுப்பை சோப்பு போட்டு கழுவினால் என்னாகும்? ஆணுறையை எந்த நாட்டில் பெண்கள் அதிகமாக வாங்குகிறார்கள்? ஆண் அனுபவம் வாய்ந்த பெண்ணுடன் உடலுறவு கொள்வது எப்படி இருக்கும்? ஆண் உடலுறவுக்காக மட்டுமே பெண்ணோடு பழகுவதை எப்படி தெரிந்து கொள்வது? ஆண் சுய செய்யாமல் சராசரியாக எத்தனை நாட்கள் இருக்க முடியும்? ஆண் தன் முதல் பார்வையில் பெண்ணின் எந்த பாகத்தை பார்ப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன? ஆண் பெண் தகாத உறவுகளுக்கு முக்கிய காரணம் என்ன? ஆண் பெண் ஹார்மோன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும் இறைச்சி எது? ஆண் மூத்த வயது பெண்களுடன் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்னாகும்? ஆண்களிடம் உடலுறவின் போது பெண்கள் விரும்பும் ஆச்சரியமான விஷயம் எது? ஆண்களிடம் எளிதில் மயங்கும் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஆண்களிடம் பெண்கள் உடலுறவின் போது என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஆண்களின் அதிகப்படியான சுய இன்பம் உடலுறவில் எதை பாதிக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆண்களின் உச்சக்கட்டம் எத்தனை வினாடிகள் சராசரியாக நீடிக்கும்? ஆண்களின் உச்சக்கட்டம் என்பது சராசரியாக எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? ஆண்களின் உடலில் வலுவான விந்தணுக்களை உற்பத்தி செய்யும் உணவுப் பொருள் என்ன? ஆண்களின் உடலுறவு அனுபவத்தை நேரடியாக பாதிப்பது எது? ஆண்களின் எந்த வயதிற்கு பிறகு ஆணுறுப்பின் வளர்ச்சியில் மாற்றம் இருக்காது?
ஆண்களின் காமவாசை பெண்கள் தெரிந்து கொள்ளும் அறிகுறி என்ன? ஆண்களின் பால் உணர்வை குறைக்கும் உணவுப் பொருள் எது? ஆண்களின் பிறப்புறுப்பும் உடலுறவும் குறித்து பெண்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்களின் விந்தணுக்களுக்கு எந்த காலத்தில் வீரியம் அதிகம் என ஆய்வுகள் கூறுகின்றது? ஆண்களின் விந்துவை எத்தனை நாட்களுக்குள் வெளியேற்றினால் புற்றுநோய் வராது? ஆண்களின் விந்துவை பெண்கள் உறிஞ்சி குடித்தால் என்னாகும்? ஆண்களுக்கு உடலுறவில் எந்த நிகழ்வு உச்சகட்டத்தை தருகிறது? ஆண்களுக்கு விந்தணுக்கள் நன்றாக அதிகரிக்க எந்த பழத்தை சாப்பிட வேண்டும்? ஆண்களுடன் உடலுறவின் போது பெண்ணால் உச்சகட்டத்தை அடைய முடியாமல் போக காரணமாக இருப்பது எது? ஆண்களை விட பெண்ணின் இன்பத்தில் செக்ஸ் ஏன் அதிகம் சூழப்பட்டுள்ளது? ஆண்கள் இடைவெளி இல்லாமல் தினமும் உடலுறவு கொண்டால் என்னாகும்? ஆண்கள் 2 திருமணம் செய்யவில்லை என்றால் சிறை தண்டனை வழங்கும் நாடு எது? ஆண்கள் இறுக்கமான உள்ளாடையை நீண்ட நாள் பயன்படுத்தினால் என்ன ஆகும்? ஆண்கள் உச்சகட்டம் அடைய பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் உடலுறவில் அதிக ஆர்வம் காட்ட முக்கிய காரணம் என்ன? ஆண்கள் உடலுறவில் அதிக இன்பம் பெற எப்போது பெண்களுடன் சேர வேண்டும்? ஆண்கள் உடலுறவில் ஈடுபடும் போது எதை மென்றால் நீண்ட நேரம் செய்யலாம்? ஆண்கள் உடலுறவில் ஈடுபடும் போது விதைப்பை அளித்தால் என்ன அர்த்தம்? ஆண்கள் உடலுறவில் எதில் அதிகம் ஆர்வமாக உள்ளனர்? ஆண்கள் உடலுறவில் என்ன செய்தால் நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியும்? ஆண்கள் உடலுறவில் என்ன செய்தால் பெண்கள் விரைவாக உச்ச உணர்வு அடைவார்கள்? ஆண்கள் உடலுறவில் துணையின் ஆர்வத்தை தூண்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆண்கள் உடலுறவில் நீண்ட நேர திருப்திக்கு எதை உண்ண வேண்டும்? ஆண்கள் உடலுறவில் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் உடலுறவில் புணர்ச்சி செய்வதை விட இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆண்கள் உடலுறவில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் உடலுறவுக்கு முன் ஜாதிக்காய் சாப்பிட்டால் என்னாகும்? ஆண்கள் உடலுறவுக்கு ஆண்டியின் மேல் காது வர காரணம் என்ன? ஆண்கள் உடலுறவுக்கு முன் என்ன சாப்பிட்டால் உடலுறவை நீண்ட நேரம் அனுபவிக்க முடியும்? ஆண்கள் உடலுறவுக்கு முன் பெண்குறியை நாவால் சுவைப்பதால் என்னாகும்?
ஆண்கள் உடலுறவை தொடர்ந்து தவிர்த்து விந்துவை அடக்கினால் என்ன ஆகும்? ஆண்கள் எதை அதிகமாக சாப்பிட்டால் ஆண்மை குறைவு வரும்? ஆண்கள் எதை செய்தால் மன நிம்மதியும் ஆழ்ந்த உறக்கமும் கிடைக்கும்? ஆண்கள் எந்த உணவு அதிகம் சாப்பிட்டால் ஆண்மை குறைவு வரும்? ஆண்கள் எந்த காய்கறி அதிகம் உண்டால் ஆண்மை குறைவு வர வாய்ப்புள்ளது? ஆண்கள் எந்த நிலையில் உடலுறவு கொண்டால் விந்து விரைவில் வெளியேறாது?